நீங்கள் நம்ம அனிமலை பற்றின ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, வேர்ல்டில் எது ஃபாஸ்டஸ்ட் அனிமல்னு கேட்டிங்கன்னா, அதாவது லேண்ட் அனிமல் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சீட்டான்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த சீட்டோட ஸ்பீட் தெரியுமா? பெர் ஹவர் ஸ்பீடுக்கு 120 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போகுமா. பைக்கிலே 120 போனாலும் எவ்வளோ ஸ்பீடுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்பீடில் தான் சீட்டா நார்மலாகவே ஓடும். நம்பர் 2 என்ன கேட்டிங்கன்னா, வேர்ல்டில் ஜம்ப் பண்ண முடியாத அனிமல் என்னன்னு கேட்டிங்கன்னா எலிஃபெண்ட், யானை. அது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் யானையை விட ரொம்பவே புத்திசாலியான ஒரு விலங்கையும் ஸ்ட்ராங்கான அனிமலை நீங்கள் பார்க்க முடியாது. 3வது ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் நேம் சொல்லுவீங்க. ஏன் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரியாஸ்னு சொல்லுவேன். இதே மாதிரி அனிமல்ஸ்க்குள்ள நேம்ஸ் இருக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் ஒரு அனிமலுக்கு இருக்குது, அது நீரில் வரக்கூடிய அனிமல். டால்ஃபின் இருக்குல்ல, ஒவ்வொரு டால்ஃபினும் ஒவ்வொரு விதமான சவுண்ட் வச்சிருக்கும். எப்படி நம்ம நேம் டிஃப்ரெண்டாக வச்சிருக்கோமோ அதே மாதிரி ஒவ்வொரு டால்ஃபினுக்கும் ஒவ்வொரு சவுண்ட் இருக்கும். தன் ஃப்ரெண்டை கூப்பிட்றதுக்கு ஒரு டால்ஃபின் கற்றுச்சுன்னா அந்த டால்ஃபின் புரிஞ்சுக்கிறோம் இவன் தான் நம்மளை கூப்பிட்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த டால்ஃபின் அதுக்கிட்ட போகவே செய்யணும். எப்படி நம்ம நேம் டிஃப்ரெண்டாக இருக்கோ அதே மாதிரி டால்ஃபினோட சவுண்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக. நம்பர் 4 என்ன கேட்டிங்கன்னா, ஆஸ்ட்ரிச் சொன்னாலே அதோட முட்டை தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த மூவி மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஆஸ்ட்ரிச் பற்றி தெரியாத இன்னொரு ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா, ஆஸ்ட்ரிச்சோட பிரெயின் எந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா பிரெயினை விட கண் அதிகம் பெருசாகவே இருக்கும். நம்மளுக்கு கண் சின்னதாக இருக்குது, ஆனால் பிரெயின் நமக்கு பெருசாக இருக்கும். ஆனால் ஒன்றுக்கும் வேலைக்கு ஆகாது. ஆனால் அந்த ஆஸ்ட்ரிச்சோட பிரெயின் சின்ன கோணாக இருந்தாலும் கண் அதோட பெருசாக இருக்கும். அதனால் ஒரு லாங் சைட்டை கூட அதனால் வியூவை கரெக்டாக பார்க்க முடியும். 5வது ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே காமெடியாக இருக்கும். பென்குயின் இருக்குல்ல, பென்குயின் தன்னோட பேரை எப்படி கண்டுபிடிக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தாங்க. பென்குயின் இந்த மாதிரி ஒரு நல்ல கல் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிட்டு தன்னுடைய பேரா நினைக்கக்கூடிய ஒரு பென்குயினுக்கு கிஃப்ட் பண்ணுமா. அந்த பென்குயினுக்கு அதை எடுத்துகிட்டு அந்த ஸ்டோன் பிடிச்சிருந்துச்சுன்னா 2 பேரும் பேராயிருவாங்களா. ரொம்பவே சிம்பிளாக இருக்குல்ல. நீங்கள் பென்குயினாக இருந்தால் எந்த மாதிரி கல்லை சூஸ் பண்ணிருப்பீங்கிறத மறக்காம காமெண்ட்ஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கிறேன். டாடா பை, see you.